அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருந்துகளை கொண்டு போய் சேர்ப்போம். வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பாஷ் ஃப்ளவர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர், ரஜபாளையத்திலிருந்து. மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ எல்லோரும் தீபாவளி கொண்டாடிருப்பீங்க. ஹாப்பியாக எல்லா விஷயங்களும் முடிஞ்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இருப்பீங்க. ஸோ இந்த பதிவு வந்து இந்த சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கான பதிவு. சஷ்டி விரதம் இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் இருப்பாங்க. சில பேர் பழங்கள் மட்டும் எடுத்துப்பாங்க, சில பேர் ஒரு வேளை உணவு எடுத்துப்பாங்க, சில பேர் வந்து நம்ம அந்த மிளகு கர்ப்பம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முறையிலையும் இருப்பாங்க. சில பேர் வந்து வாட்டர் ஃபாஸ்டிங்காக எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்போம். ஆனால் இதில் வந்து நம்மளோட மனம் வந்து வலிமை பெறும். ஃபஸ்ட்டு நம்ம சஷ்டி விரதத்தில் இருக்கும் பொழுது அந்த உணவு கட்டுப்பாடு, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த சோர்வு, இது எல்லாமே இருக்கும். இதில் மலர் மருந்துகளோட பங்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் இப்போ எனக்கு இது வந்து என்னுடைய 6வது வருடம் சஷ்டி விரதம். அந்த 6 நாட்களுமே இருக்கிறது அப்படிங்கிறது நான் வந்து அந்த மிளகு கர்ப்பங்கிற முறையை ஃபாலோ பண்ணுவேன். அதாவது டே 1 ஒரு மிளகு, அதே மாதிரி ஒரு கை அளவு தண்ணி. ஸோ இப்படி தான் 6 நாளில் அந்த 6 மிளகு 6 கைப்பிடி அளவு தண்ணி அப்படிங்கிற மாதிரி முடிப்போம். இதுக்கு இடையில ஃபுல்லாகவே வாட்டர் ஃபாஸ்டிங் தான் இருக்கும். வேறு உணவுகள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி பயிற்சிகள் தான் நான் எடுத்துகிட்ருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கும் பொழுது, நான் இதில் வந்து லேடிஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சமையலும் பண்ணணும், விரத முறைகளும் கடைப்பிடிக்கணும். ஸோ டயர்டு இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஃபுட் டெம்டேஷன் ஆகலாம், இல்லை இப்போ நீங்கள் தான் இருந்து பழகிறவங்களாக இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சில மலர் மருந்துகள் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் குடிக்கிற தண்ணியில் இதை நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதில் எம்டி ஸ்டமக்கு, ஆஃப்டர் ஃபுட்டு அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் மலர் மருந்துக்கு கிடையாது. அதுவும் இந்த டைமில் நீங்கள் எடுக்கும்போது உங்கள் மனதை பெருமளவில் சரி பண்ணுறதுக்கும் இது உதவும். என்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக வந்து இந்த ஒரு டயர்ட்னஸ் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா, மார்னிங் நீங்கள் எழுந்துக்கும் போது ஹார்ன்பீம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இடையில ஃபுல்லாக நீங்கள் ஆலிவ் எடுக்கலாம், அது மாதிரி செரிப்ளம் எடுக்கலாம் உணவு கட்டுப்பாடுக்காக. ஆலிவ் வந்து உங்களை டே பூரா நல்லா ஒரு ஃபுல் எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு உதவும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மனச்சோர்வு ஏற்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு இதில் ஆலிவே வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த உணவு முறையை கரெக்டாக நீங்கள் என்ன மாதிரி விரத முறை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஸ்கிப் ஆகாமல் கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு செரிப்ளம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ 3 மலர் மருந்துகள் சொல்லியிருக்கேன். காலையில் எடுத்த உடனே நீங்கள் வந்து ஹார்ன்பீம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆலிவும் செரிப்ளமும் எடுத்துக்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலில் வந்து ஜஸ்ட் இதை வந்து ஒரிஜினல் ட்ராப்ஸாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ட்ராப்பில் இருந்து ஒரு ட்ராப் விட்டாலே போதுமானது. ஸோ 500 ml ஆஃப் வாட்டருக்கு. ஸோ இந்த விகிதத்தில் நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய சஷ்டி விரதத்தையும் முடிப்பீங்க. எந்த தடைகளும் வராது. ஏன்னா இது காலையில் ஒருத்தர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நான் சஷ்டி விரதம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுன்ற அந்த ஒரு விஷயத்தையும் கேட்டுட்டு இந்த ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. ஏன்னா இன்றைக்கி ஈவினிங் கிரகணம் இருக்குது, அது வரைக்கும் அமாவாசையும் இருக்குது, அதுக்கப்புறம் தான் சஷ்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் எப்போது விரதம் இருக்கிறது, சஷ்டி விரதம் வந்து எப்போது நம்ம இருக்கிறது, ஏன்னா நம்ம பிரதம திதிக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் அதையும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை தான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ அவங்க மலர் மருந்துகள் இதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கான பதிவு தான். ஸோ நல்லபடியாக இருங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு வீடியோவில் தேவையான தகவலோடு மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.